அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாகவே வெளியிலேருந்து வாங்கிட்டு வர பழங்களை வந்து நல்லா அப்போதைக்கு சாப்பிட்டுட்டு அந்த விதைகள்லாம் வந்து கீழே போட்டுருவோம். அந்த மாதிரி விதைகளை வந்து கீழே போடாமல் சேகரித்து வச்சு பக்குவப்படுத்தி வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க சின்ன இடத்துலேயே போட்டால் நாளை பின்ன நம்மளும் வந்து அந்த இதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பழங்களை. அப்படி நாங்கள் வந்து நிறையா விதைகள் வந்து சேகரித்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அது என்னென்ன விதைகள் எப்படி போட்டிருக்கோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நாங்கள் வந்து பப்பாளி வாங்கிட்டு வந்தோம். பப்பாளி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து சாப்பிட்டுட்டு விதைகளை வந்து சேகரித்து வச்சு விதைகளை காய வச்சு எங்கள் இடத்துலையும் கொஞ்சம் அந்த ஓரங்களில் வந்து நாங்கள் போட்டு விட்டோம். அந்த இது வந்து 2-3 மரங்கள் வந்து நாங்கள் வந்து அதுலேயும் காய் காய்ச்சி நாங்கள் இப்போ வந்து பப்பாளி வந்து வீட்டிலேயே தான் சாப்பிட்ருக்கோம். அந்த மரத்தை காமிக்கிறேன் வாங்க. இது வந்து ஒரு மரங்க. இது வந்து இந்த மாதிரி ஓரங்களில் வந்து நாங்கள் போட்டு இது வந்து வளர்ந்த ஒரு மரம். இதுலேயும் பூ வச்சுருச்சு. இனி அடுத்து காய்கள் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு மரம் வந்து நாங்கள் இங்கே பின்னாடி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து காய்கள் ஏற்கனவே இருக்குது. நாங்கள் காய்களை வந்து நாங்களும் சாப்பிட்டுக்குருவோம். நாங்கள் கோழி வளர்க்குற அந்த கோழிகளுக்கும் போட்டுக்கிடுவோம். அடுத்து திண்டுக்கல் போயின இடத்துல வந்து சீத்தாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த சீத்தாப்பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விதையை நாங்கள் உடலை சேகரித்து வச்சு இந்த மாதிரி ஒரு தொட்டிக்கு டேமேஜானது தான் அது. இந்த தொட்டிக்குள்ளே வந்து நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். 4-5 தான் ஒரே இடத்துல. நாளை பின்ன நமக்கு இப்போ தேவைன்னா கூட பிடிங்கி வேறு இடத்துலையும் நட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த இது வந்து மரங்களாகி நம்ம அதுலேருந்து சீத்தாப்பழங்களை வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி தாங்க நிறைய இடத்துல நாங்கள் நாட்டு வச்சதும் அந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளும் நாங்கள் எங்கள் இடத்துல வந்து நிறையா வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம்.